வீட்டில் நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்ச முட்டை கிரேவி தான். கொஞ்சமாக கொஞ்சமாக 1/4 டம்ளர் பக்கமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி சாப்பாடு இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த சாப்பாடு மீதி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தயிர் இருந்துச்சு, திரும்பவும் மோர் கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு அப்படி நான் எல்லோரும் சொல்லுவீங்க தயிர் நைட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நாங்கள் எப்போனாலும் சரி ஜீரகம் போட்டு அப்படியே சாப்பிட்றது. சின்ன ஜீரகம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இது முட்டை கிரேவி தொட்டுக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு முட்டை கிரேவி. இது முட்டை கிரேவிக்கும் இந்த மோர் சாதத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க பழைய சாதம் மாதிரியே எடுத்துக்கிட்டேன் நான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.